நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தவளை எழுப்பி வெளியே தண்ணி வருது போய் தண்ணி எடுன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு தண்ணி எடுக்க போனால் தண்ணி நூலாக வருது. ஒரு குடம் நிறையவே 30 மினிட்ஸ் ஆகும் போல். சரி ஓகேன்னு தண்ணி எடுத்து முடிச்சுட்டு காலேஜுக்கும் கிளம்பிட்டேன். நான் வந்து ஆஃப்டர்நூன் பேட்ச் 1:10 தான் எனக்கு காலேஜ். ஸோ காலேஜ் போக கொஞ்சம் டைம் இருந்துச்சு. சரி ஓகே அப்போனா சுடிதார் கட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு உட்காந்தேன். இந்த கிளைண்ட் எனக்கு ஒரு மெட்டீரியல் சுடிதாரும் ஒரு சாரியை கன்வெர்ட் பண்ணியும் கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுட்டா ஈவினிங் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக கட் பண்ண உட்காந்து அதை கட் பண்ணியும் முடிச்சிட்டேன். ஈவினிங் வந்து பார்த்தா என் ரூமையே அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றி வச்சுருந்தாங்க. சரி அப்போ வேறு ஏதாவது பண்ணலான்னு பார்த்தேன். என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து இந்த ப்ளவுஸ் என்கிட்ட கொடுத்து நான் வந்து பேசிக் மட்டும் போட்டுட்டேன். இதில் ஏதாவது கொஞ்சம் யூனிக்காக பண்ணி கொடுன்னு கேட்டாங்க. நான் என்கிட்ட சில்வரில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கும்போதுல ஸ்டோன், கட் பீடு, சுகர் பீட், கோதுமை பீட் இது எல்லாமே இருந்துச்சு. அப்போ இதை வச்சே ஏதாவது பண்ணலான்னு யோசித்தேன். அப்போ தான் அவங்களோட சாரியில் வந்து ஃபுல்லாகவே பட்டர்ஃப்ளை டிசைன் தான் இருந்துச்சு. அப்போ ஏன் நம்ம பட்டர்ஃப்ளையே கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பட்டர்ஃப்ளை டிசைன் தான் கொடுத்தேன். நெக்கில் வந்து 3 பட்டர்ஃப்ளை இருக்கிற மாதிரியும், ஹேண்டில் வந்து சென்டரில் ஒரே ஒரு பட்டர்ஃப்ளை இருக்கிற மாதிரியும் போட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டேன்.